கேமதுர்ம யோகம் என்பது சந்திரன் தனியாக இருப்பதை குறிக்கும். இது உருவாகும் போது சந்திரனுக்கு முன்பும் பின்பும், அதாவது 2வது மற்றும் 12வது இடங்களில் எந்த கிரகமும் இல்லாத நிலையில் சந்திரன் தனியாக இருக்கும். இது மனச்சோர்வு, பொருளாதார சிக்கல்கள், உறவுகளில் பிரச்சினைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும். 2025ஆம் ஆண்டு சந்திரன் தனியாக இருப்பது போன்ற கிரகநிலைகள் சில ராசிகளில் ஏற்படலாம். குறிப்பாக மிதுனம், கடகம், துலாம், கும்பம். இந்த ராசிகளில் சந்திரன் தனியாக இருக்கும் நாட்களில் கேமதுர்ம யோகம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இது குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். கேமதுர்ம யோகத்தின் விளைவுகள்: மனச்சோர்வு, மனதில் அமைதி குறைவு, கவலை, பயம் போன்ற உணர்வுகள் அதிகரிக்கும். பொருளாதார சிக்கல்கள், பண வருமானத்தில் தடைகள், செலவுகள் அதிகரிக்கும். உறவுகளில் பிரச்சினைகள், குடும்பத்தில் மனவருத்தம், தகராறு போன்றவை ஏற்படலாம். உடல் நலத்தில் பாதிப்பு, தூக்கமின்மை, உடல் சோர்வு போன்றவை காணப்படும். கேமதுர்ம யோகத்தை குறைக்கும் வழிகள்: குறு பார்வை. சந்திரனுக்கு குறு பார்வை இருந்தால் யோகத்தின் தீமைகள் குறையும். சந்திரன் உச்ச நிலையில் இருப்பது: சந்திரன் உச்ச நிலையில் விருச்சிகம் இருந்தால் யோகத்தின் தாக்கம் குறையும். இந்த அமைப்பில் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 6 கிரகங்களில் ஏதாவது ஒன்று 7ஆம் வீட்டில் இருந்தால் இந்த யோகம் காணாமற் போய்விடும். அதோடு அது நன்மையாகவும் மாறிவிடும். குரு லக்கினத்தில் அல்லது கேந்திர வீடுகளில் இருந்தால் இந்த அவயோகம் ஜாதகனை அணுகாமல் காத்து நிற்கும். ஆனால் கேமதுருமா அமைப்பே ஒரு கேந்திர வீட்டில் இருந்தால் ஜாதகனின் நிலைமை மோசமாக இருக்கும். இந்த அவயோகம் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட திரிபுர மந்திரத்தை அனுதினமும் 108 முறைகள் சொல்வது நல்லது. மந்திரங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லலாம். பரிகாரங்கள்: சந்திரனுக்கு மந்திர ஜபம் ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கலாம். சந்திரன் புஷ்பம், வெள்ளை பூக்களை சந்திரனுக்கு அர்ப்பணிக்கலாம். வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சந்திரனை வழிபடலாம். முக்கிய குறிப்பு: கேமதுர்ம யோகம் இருப்பது அவசியம் தீமைகளை ஏற்படுத்தும் என்று பொருள் அல்ல. இது பிற கிரகங்களின் அமைப்புகளால் குறைக்கப்படலாம். எனவே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரிடம் பரிசீலனை செய்து தேவையான பரிகாரங்களை மேற்கொள்வது சிறந்தது.